வணக்கம். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சியாம் மிஷன் அண்ட் தென் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஆக்சியாம் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ ஆக்சியாம் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனி. ஓகேங்களா? அவங்க லான்ச் பண்ணது தான் இந்த ஆக்சியாம் 4 அப்படிங்கிற மிஷன். இதுல தான் நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்காரு. இல்லையா? இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அத நம்ம பேசிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துறோம். பொதுவா அந்த ஆக்சியாம் மிஷன் பத்தி மத்த இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லான்ச் டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 25 ஜூன் 2025. எங்கருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கென்னடி ஸ்பேஸ் சென்டர், புளோரிடா. சரியா? லான்ச் வெஹிக்கிள் என்னன்னா, ஃபால்கான் 9. அடுத்தது அவங்க அந்த விண்கலத்துக்கு அவங்க போகக்கூடிய அந்த விண்கலத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட். சரியா? அடுத்து இந்த மிஷனோட ஓவரால் டியூரேஷன் வந்து 14 டேஸ். எத ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க அப்படின்னா, ஒரு சில சயின்டிஃபிக் ரிசர்ச்ச பேஸ் பண்ணி தான் அவங்க போறாங்க. சரியா? அதுல இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் அடுத்த முக்கியமான ஹெட்டிங் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, க்ரூ மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? பெகி விட்சன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாசாவ சேர்ந்தவங்க. இவங்க தான் மிஷன் கமாண்டர். மிஷன் பைலட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சுபான்ஷு சுக்லா. ஓகேவா? சுபான்ஷு சுக்லா வந்து இந்தியாவோட இந்தியாவுக்காரவங்க. இவங்க தான் வந்து மிஷன் பைலட்டா இருக்காங்க. மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டா 2 பேர். ஓகேவா? யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்னான்ஸ்கி, ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி அப்படிங்கிறவர் போலாண்ட சேர்ந்தவர். திபோர் கப்போ அப்படிங்கிறவர் ஹங்கேரி நாட்ட சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிலேருந்து வந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ். சரியா? ஸோ ஆக்சியம் மிஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் அங்க ஒரு சில சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுதான் வந்து இவங்களோட முக்கியமான ஒரு ரோல். இதுல இஸ்ரோவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தனியா ஹைலைட் பண்ணி காட்டுற மாரி இருக்கும். அதுல இஸ்ரோவோட கான்ட்ரிபியூஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் விஷன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ்னால நம்மளோட திங்கிங், காக்னிட்டிவ் எபிலிட்டிக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் கண் பார்வைக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ப ஸ்டடி பண்ண போறோம். அடுத்தது மைக்ரோ ஆல்கே ரிசர்ச். ஸோ இந்த ஆல்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல மைக்ரோ கிராவிட்டில வந்து எப்படி வளருது? அதோட ஜெனடிக்ஸ் எப்படி இருக்கு? அந்த மாதிரியான விஷயங்கள ஸ்டடி பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 வகையான அ மைக்ரோ ஆல்கேல நம்ப அந்த ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ண போறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா ஸ்டடி. சயானோ பாக்டீரியாவோட ஸ்டடிய வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? அது மைக்ரோ கிராவிட்டில எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத. அடுத்து பொதுவாவே இந்த அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போனா, தசை சிதைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மசில் டீஜெனரேஷன். அது எதனால ஏற்படுது? அதுக்கு என்னலாம் தடுப்பு முறைகள் இருக்கு? பொட்டன்ஷியலா கவுண்டர் என்ன என்ன பண்ண முடியும்? பொட்டன்ஷியல் கவுண்டர் மெஷர்ஸ் என்னலாம் இருக்கு? அப்படிங்கிறத பத்தி ஸ்டடி பண்ண போறோம். அடுத்தது ஸ்பேஸ் ஃபார்மிங். அதாவது ஸ்பேஸ் ஃபார்மிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மினேஷன் அப்படிங்கிறத நம்ம அ முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. ஜெர்மினேஷன்னா சீட் ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? விதைகள் வந்து மைக்ரோ கிராவிட்டில வளருதா? இல்லையா? அப்படிங்கிறது அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு? கம்பேர் டூ எர்த் மைக்ரோ கிராவிட்டில அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு? பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹார்ஷான என்விரான்மென்ட்ல எப்படி வளருது? இந்த மாதிரியான விஷயங்கள ஸ்டடி பண்ண போறோம். இது வந்து இஸ்ரோவோட கான்ட்ரிபியூஷன். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சியம் 4 அப்படிங்கிற மிஷனுக்கு. இத தாண்டி மத்த நாடுகளும் நெறைய ஸ்டடீஸ் வந்து பண்ண போறாங்க. இதுல நமக்கு தேவையானது இஸ்ரோவோடது மட்டும் தான் தேவை. சரியா? அடுத்தது இந்த மிஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டா, ஒரு 6 ஹெட்டிங்காவது நம்ம எழுதுற மாரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு 10 ஹெட்டிங் இருக்கு. இதுலருந்து ஒரு பெஸ்ட் 6 ஹெட்டிங்ஸ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆன பிரைவேட் ஐஎஸ்எஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் மிஷன்ல முதல்ல ஒரு இந்தியர் போறது இதுதான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹெட்டிங் போடலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டூ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ராகேஷ் சர்மா போயிருப்பாரு. அவர் வந்து ஏப்ரல் 3, 1984ல போயிருப்பாரு. சோயூஸ் T11 அப்படிங்கிற ரஷ்யாவுடைய ராக்கெட் மூலியமா. ஆனா, ஒரு விண்கலத்துல இருந்துட்டு மறுபடியும் பூமிக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. ஆனா, நம்மளுடைய சுபான்ஷ் சுக்லா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விண்கலத்துல இருந்து நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து போயிருக்காரு. சரிங்களா? அப்ப முதல்ல ஒரு இந்தியர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போறதும் இதுதான் முதல் முறையா இருக்கு. ஓகேவா? அப்ப இத பத்தி நம்ம சொல்றோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் டூ இந்தியா ஸ்பேஸ் டிப்ளோமசி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ, இன்டர்நேஷனல் கொலாபரேஷன வந்து பேஸ் பண்ணி, நம்ப வளர்ச்சி பணிகள எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாவும் இத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெங்தன்ஸ் இந்தியாஸ் பொசிஷன் இன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க.
ஸோ இப்ப நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா வந்து இந்த பிரைவேட் மிஷன்ல போயிட்டு வரதன் மூலியமா நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ வந்து கெயின் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அடுத்த வருஷம் லான்ச் பண்ணக்கூடிய இந்த ககன்யான் திட்டத்துக்கு ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும். அததான் அங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் பயாலஜி ரிசர்ச். பொதுவா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இஸ்ரோ ஆக்ஸியோம் மிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆல்கேல ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போறாங்க. சயானோ பாக்டீரியால ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போறாங்க. அது இல்லாம பிளான்ட்டோட வளர்ச்சிய அந்த சீட் ஜெர்மினேஷன் முளை அ விதை முளைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போறோம். இது அடிப்படையான ஒரு ஆராய்ச்சியா இருந்தாலுமே, இது அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கான ஒரு முக்கியமான அடித்தளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அத. சரியா? ஸோ அந்த பேசிக் ரிசர்ச்லேருந்து நம்ம ஸ்பேஸ் பயாலஜி ரிசர்ச் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மிஷனா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஏஜென்சி கொலாபரேஷன். ஸோ இந்த கிராஸ் ஏஜென்சி கொலாபரேஷன்ல நம்மளோட மிஷனுமே சரி, நம்மளுடைய ட்ரெய்னிங்குமே சரி, இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் உட்பட நெறைய ஃபேக்டர்ஸ் ஒண்ணா ஜாயின் பண்ணா தான் இந்த இடத்துல ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாருமே வந்து ஒண்ணா ஜாயின் பண்ற மூலியமா இந்த ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். அப்ப இந்த கிராஸ் ஏஜென்சி கொலாபரேஷன் அப்படிங்கிறத அதிகப்படுத்த முடியும். அடுத்தது ஷோகேஷஸ் இந்தியாஸ் சயன்டிஃபிக் கேப்பபிலிட்டீஸ். ஸோ இந்தியா என்ன பண்றாங்க? அவுட்டர் கிராவிட்டி, மைக்ரோ கிராவிட்டில பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ண போறோம். அப்ப இந்தியானாலயும் இத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்துக்கு எடுத்து காட்டுறோம். அடுத்தது பாத்வே ஃபார் பிரைவேட் செக்டார் குரோத். பிரைவேட் ஸ்பேஸ் செக்டார் குரோத். ஓகேங்களா? அப்ப அ இ இந்தியாவுல இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்பேஸ் செக்டாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் ஆக்ஸியாம் அப்படிங்கிறது அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி. அதே மாரி இந்தியால இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸுமே நெறைய டெவலப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸா இருக்கு. பயோடெக் ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், இல்ல மெடிசின்க்கான ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும். அவங்கலாம் இந்த மாரி அ அவுட்டர் ஸ்பேஸ் ரிசர்ச்ல அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ கொண்டு வரதுக்கான ஒரு வழியாகவும் இது இருக்கு. சரியா? அடுத்தது ப்ரோமோட்ஸ் நேஷனல் பிரஸ்டீஜ் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஓகேவா? இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடோட பிரஸ்டீஜ் அப்படிங்கிறது உயருது. இஸ்ரோவோட மதிப்பு உலகத்துல இன்கிரீஸ் ஆகுது. இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா. ஏன்னா, இந்த மிஷனோட பைலட்டாவே யார் தான் இருக்காரு? ஒரு இந்தியர் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம, மாணவர்கள் மத்தியில இந்த ஸ்பேஸ் பத்தின ஒரு ஐடியாலஜி இப்ப கூட ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சுபான்ஷு சுக்லா இந்தியாவோட மாணவர்கள் கிட்ட ஒரு உரையாற்றி இருப்பார். அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானமி, அந்த ஆஸ்ட்ரோநாட்டா வர்றது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல ஒரு நாசா, இஸ்ரோ இந்த மாதிரியான ஒரு செக்டார் மேல ஒரு ஈடுபாட மாணவர்கள் மத்தியில கொண்டு வரது. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஸ்டடீஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்ட கொண்டு வரது. அதுக்காகவும் இது இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அடுத்தது கான்ட்ரிபியூட்ஸ் டூ குளோபல் சயன்டிஃபிக் நாலேட்ஜ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஆக்சியாம் கீழ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியா இஸ்ரோவோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் நாலேட்ஜ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் மிஷன்ஸ் என்கரேஜஸ் ஃபியூச்சர் ஜாயிண்ட் மிஷன்ஸ். ஸோ இந்த ஒரு மிஷன் இப்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இஸ்ரோ, நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஸ்பேஸ் எக்ஸ் இவங்க எல்லாம் கொலாபரேட் பண்ணி ஒரு மிஷன் அனுப்பியிருக்காங்க. இது சக்சஸ்ஃபுல்லா வரப்ப ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா, மூனுக்கு, மார்ஸ்க்கு இந்த மாரி அவுட்டர் பிளானட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜாயிண்ட் மிஷன் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? இது எல்லாமே இந்த மிஷனோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்ஸியம் 4 பத்தி கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, கேட்டா இப்படிதான் கேட்பாங்க. ஆக்ஸியம் 4 என்ன? அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இல்ல இம்பாக்ட்ன்னு கூட கேட்கலாம். இந்தியா மேல என்ன தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் ரிலேட்டடா இருக்கிறதுல கொஞ்சம் முக்கியமா இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.